ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன். எனக்கு ஒன்றும் சோர்வோ கீர்வோ ஒன்றும் இல்லை. எல்லாம் வேலை செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் மேலே இருக்க வாடகை இருந்து முழாத பொண்ணு கூட அவள் காலி பண்ணி போயிட்டு, இது எங்கள் வீடு அம்மா வீடு மாதிரி வருவா, மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவா. என்ன அவங்களுக்கெல்லாம் செஞ்சு பண்ண, என்ன ஆண்டி நீ சாப்பிட்லையான்னு கேட்டா. இல்லைம்மா நான் 3 நாள் ஃபாஸ்டிங். எப்படி ஆண்டி இந்த வயசில் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? நான் இருப்பண்டி ஒன்றும் இல்லை, ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என்ன. அதே போல் 3 நாள் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக நான் சாப்பிட்டேன். ஆண்டவருக்கு நன்றி. அதே போல் எங்கள் வீட்டு மேலே ஒருத்தர் வாடகை இருக்காங்க. அவர் தங்கச்சி வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு செங்கல்பட்டில். அவருக்கு மண்டையே 2ஆக பொழந்துச்சு. 2ஆக பொழந்து ஐசியூவில் தான் இருந்தாங்க. ஐசியூவில் இருந்து அது தையல் போட்டு 20 நாள் இருந்துட்டு அப்புறம் வார்டுக்கு போட்டிருக்காங்க. வார்டுக்கு போட்டு, ஆனால் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தில் அப்பப்போ இங்கே தான் வந்து எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவரே, குழந்தை பிறந்த அவருக்கு ஆக்சிடெண்ட் அவசரம் 20 நாள் குழந்தை பிறந்துருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அழுது இங்கே தான் ஜெபம் பண்ணிவிட்டு சிஸ்டர்கிட்டலாம் எழுதி கொடுத்துட்டு போனேன். ஆனால் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை. வார்டு மாற்றிருக்காங்க. வார்டு மாற்றி இப்போ கஞ்சி கிஞ்சி எல்லாம் சாப்பிட்றாங்களாம். ஆனால் அவருக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளை நினைவு இல்லை. நீங்கள்லாம் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி. அதே போல் எங்களுக்கு இந்த ஐயா 5 வருஷமாக தான் தெரியும். இந்த 5 வருஷத்தில் எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் குறவே இல்லை. 2023 நாங்கள் கார் வாங்கினோம். ஐயா இதில் தான் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணி போனோம். அந்த காரு 2024 வண்டி வாங்கினோம். அதுவும் இங்கே தான் வந்து ஜெபம் பண்ணேன். இப்போ போன வாரத்தில் எங்கள் பையனுக்கு ஒரு வண்டி வாங்கணும். அப்போ இங்கே தான் வந்து ஜெபம் பண்ண. 2025 3 வருஷமாக எங்களுக்கு ஒரு அற்புதம். வீடு கட்டணும் எல்லாமே ஆண்டவர் ஒரு குறையில. ஆண்டவர் கோடான கோடி நன்றி. என்னை பலப்பத்துக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 நாளுக்கு முன்னாடி என் மகன் வெளியூர்ல குடும்பமா இருக்காங்க. அவனுக்கு திடீர்னு L4 L5 S1 ஏதோ டிஸ்க் ஆப்ரேஷன் சொல்லி எனக்கு சொன்னதுனால நான் ரொம்ப மனசு கலங்கி போயிருந்தேன். அப்ப இந்த தேவனுடைய அன்பு ஊழியத்துக்கு பிரேயர் ரெக்வஸ்ட் எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது என் கணவரும் ஆண்டவர் தேவனுடைய அன்பு ஊழியத்துக்கு பிரேயர் ரெக்வஸ்ட் எழுதி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது போன் கால் வந்தது. போன் கால்ல நான் தேவனுடைய அன்பு ஊழியத்திலிருந்து ஒரு சிஸ்டர் பேசுறேன், இவன் நாளைக்கு இந்த மாதிரி பிரதர் வராங்க, நீங்க கட்டாயம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தூதர் தான் வந்து எனக்கு ஃபோன் கால் பண்ணி அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் எனக்கு காலே வந்ததுன்னு யோசிச்சு அவங்கள்ட்ட ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை சொன்னேன். அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணபடியே ஆண்டவர் நேற்று தினத்தில் 2:30 மணிக்கு அவனுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுது. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்து 6:30 மணிக்கு நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டோன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நான் தூதரான்னு நினைக்கிறேன். அந்த ஊழியருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் வந்து ஸ்டெல்லா. நான் 4 வருஷமா அன்பரின் பாதத்துக்கு வந்துட்டுருக்கேன். நான் வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் ஃபோனில் வந்துட்டு ஸ்டேட்டஸில் ஐயாவுடைய மங்கள வார்த்தை வச்சிடுவேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு டெய்லி பார்ப்பாங்க. எப்படி ஒரு 100 பேர் பார்த்துட்டு ஐயாவுடைய மெசேஜ் குறித்து என்கிட்ட பேசுவாங்க. ஒரு நாள் டிசம்பர் 20ஆம் தேதி வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கால் பண்ணி, நீங்கள் சொல்லுவீங்கல்ல மங்கள வார்த்தையில் வச்சுருக்கீங்களா, அந்த ஐயா வந்துட்டு அன்பரின் குரல் நம்பிக்கை சேனலில் இப்போ மெசேஜ் கொடுத்துட்ருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அன்றைக்கி மெசேஜ் வந்து யோபு குறித்து பேசியிருந்தார். யோபுவுடைய முன்னிலை காட்டிலும் பின்னிலை வந்துட்டு அந்த வசனத்தை குறித்து பேசினார். சோதனை காலங்களுக்கு பின் வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு உன் சுகு வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் பேசியிருந்தாரு. அதை நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ளே பேசினார். முடிவு ஜெபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்னும் திருமணம் ஆகலை. 10 வருஷம் திருமண தடை இருக்குது. திருமண தடையை குறித்து ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் வீட்டில் நான் அப்பா எல்லாம் இருக்கும்போது எனக்கும் அப்பாவுக்கும் 2 பேருக்குமே வந்துட்டு வாமிட்டிங். நான் வந்து அப்போ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். 12 மணி வரைக்கும் ரொம்ப போராட்டத்தின் நிமித்தமாக என்னை கட்டி வச்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறேன். அப்போவே அன்னைக்கு நைட்டு டிசம்பர் 20ஆம் தேதி எனக்கு மெசேஜ் ஐயா வந்துட்டு டிவியில் சொல்லும் போதே எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது. எனக்கு மாத்திரம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் 2 பேருக்குமே சேம் டைமில் வாமிட்டில் வந்துட்டு ஒரு சில அசுத்தாவிகள்லாம் எனக்கு காமிச்சாங்க. அவ்வளோ போராட்ட நிமித்தமாக எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது ஐயா மூலயமா. ஆவியானவர் என் வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சிகள் ஐயா மூலயமா செஞ்சுருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா குடும்பத்திற்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா.
எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டம். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா 41:17 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். சிறுமையும் எளியுமானவர்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறுமையும் எளிமையுமானவன் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் நான் வறண்டு போகிற நேரத்தில் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. அப்ப சிறுமையும் எளிமையுமானவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை தேடி அலைந்து அது கிடைக்காத பட்சத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் செவி கொடுப்பேன். சிறுமையும் எளிமையுமானவன் நடத்தது கிடைச்சது எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னு உடனே நீ பின்மாற்றத்தில் போன ஆண்டவர் தரமாட்டார். நீ அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அதான் ஆண்டவர் சொல்றார். சிறுமையும் எளிமையுமானவன் தண்ணீரை தேடி அது கிடைக்காத பட்சத்திலே, ஒரு வேலையை தேடி அது கிடைக்காத பட்சத்திலே, ஒரு ஆசீர்வாதத்தை தேடி அலைந்து அது கிடைக்காத பட்சத்திலே நீ பின்மாற்றத்துக்கு போகாத, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் ஜெபத்திற்கு பதில் தருவேன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் தரல நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆண்டவர் தரல நான் இதுக்கு மேலே காலேஜுக்கு போக மாட்டேன், ஆண்டவர் தரல அதனால் நான் இதுக்கு மேலே நான் ஜெபத்துக்கு வரமாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன். அது வல்ல வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆண்டவர் சொல்கிறார், கிடையாத பட்சத்திலே நான் வறண்டு போய், அப்படின்னா கிடைக்காம வெக்ஸாக இருக்கிற நேரம்னு அர்த்தம். நான் வறண்டு போயிருக்கையில் அப்படின்னா என்ன தெரியுமா? சோறு தண்ணி கூட இல்லாமல் வெக்ஸாக இருக்கிற நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டேன்னா சிறுமைப்பட்டிருக்கிற உனக்கு நான் செவி கொடுப்பேன், உன் ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். உன்னுடைய ஜெபம் என்ன? உன் விண்ணப்பம் என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ணியும் சரீரத்தில் ஒரு சின்ன குணம் கூட ஆகாமல் நாளுக்கு நாள் அந்த வியாதி பெருகி கொண்டிருக்கிற நேரத்திலே அவள் ஆண்டவரை தேடி வந்தாள். அவள் பின்மாற்றத்தில் போயிருந்தா அவளுக்கு அற்புதம் கிடைச்சிருக்காதுங்க. நான் எதுக்கு ஆண்டவரை தேடி வரணும்? எனக்கு தான் 12 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? 12 வருஷமா இந்த பிரச்சனைக்காக நான் இத்தனை சொத்து வித்து அவருக்கு தெரியாதா? அதில் எல்லாம் எனக்கு உதவி செய்யாத ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்லி இருந்தாள். அவளுடைய பெரும்பாடின் வியாதி அவள் சாகிறது வரைக்கும் அவளோடு இருந்திருக்கும். அவள் பின்மாற்றத்துக்கு போகலைங்க. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நன்மை நடக்கும், சொத்து போச்சு பரவாயில்லை, என் இயேசு எனக்கு இருக்கிறார். எல்லா சொத்தையும் வித்து செலவு பண்ணாலும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, தீராத உதிரப்போக்கு. அப்படியே அந்த ஸ்திரீகளுக்குடைய வழிபாடு 24 மணி நேரமும் 365 நாளும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வாலிப மகளுடைய நிலைமை என்ன ஆயிருக்க யோசித்து பாருங்க. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, இன்றைக்கெல்லாம் அந்த வழிபாடுகள் ஒரு 4 நாளைக்கு மேலே 5 நாள் 6 நாள் 1 வாரம் இருந்தால் போதும் ஓனல ஆரம்பிக்கிறார்கள். 1 மாதம் எல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு கண் இருக்கா காது இருக்கான்னு ஜனங்கள் பேசுகிறார்கள். இதெல்லாம் எனக்கு இப்படி கொடுமை நடக்கு, நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? அப்போதான் நீ இன்னும் அதிகமாக சர்ச்சுக்கு வரணும். அவர்தான் உன்னை குணமாக்க முடியும், அவர்தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை 12 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்ட அவள் பட்ட கஷ்டமே அவளுடைய வியாதிக்கு பெயராய் மாறிவிட்டது, அவளுக்கு பெயராய் மாறிவிட்டது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டவ 12 வருஷமா என்று பைபிளில் அவளுக்கு பேரே பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் அப்போ கூட ஆண்டவர் அந்த பக்கமாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரை நம்பி வந்தாள். அவள் இருதயத்தில் சொல்லிட்டு வர்றா என்ன தெரியுமா? அவளை க்ரௌடில் அவரை பார்த்து நான் பேச முடியலைன்னாலும், அவராய் என்னை தொட்டு குணப்படுத்தலைன்னாலும், நான் இன்றைக்கு அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பையாகிலும் தொட்டு
குணமாகிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். விசுவாசம். அவ புலம்பி இருந்தா, பின்மாற்றத்துக்கு போயிருந்தா, இந்த விசுவாசத்திலிருந்து விழுந்து போயிருந்தா அவளுக்கு அற்புதம் நடந்திருக்கா. விசுவாசத்தின் தீவிரவாதி என்று அவளுக்கு பெயர் கொடுக்க விரும்புகிறேன். எதிலையோ ஒருத்தன் தீவிரவாதியா இருக்கிறான். அவ விசுவாசத்தின் தீவிரவாதி. தீவிரவாதி தான் கும்பல்ல யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லைன்னு கும்பலுக்குள்ள ஊடுருவி போய் தாக்குகிறவன். அவ்வளவு கும்பல் இயேசுநாதரை சுத்தி போகுது. ஒரு வாலிப மகள் கூச்சப்படல. எப்படி ஆகிலும் இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடந்தே தீரணும். ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு, எங்க ஊர் பக்கமா அவர் போயிட்டு இருக்கிறாரு, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படிக்கு ஒரு தீவிரவாதியை போல் அந்த கூட்டத்திற்குள்ளே புகுந்தாள். விழுந்தாள். அவளுடைய விரல் நுனி அவளுடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டது. அதே நேரத்திலே தன் சரீரத்திலே அவள் அற்புதத்தை உணர்ந்தாள். அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போய்விட்டது. ஆண்டவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார். ஆண்டவர் நின்று திரும்பி பார்த்தார், யார் என்னை தொட்டது? அப்ப சீடர்கள் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே இது பேச்சு? ஒருத்தரா 2 பேரா? ஒரு பெரிய கும்பல் உங்களை இடிச்சுக்கிட்டே வருது. இதுல என்ன தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீங்க? அது சரியான கேள்வியா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு என்னை தொட்டார்கள். அவ பயந்து நடுங்கி ஆண்டவர் என்ன சொல்ல போறாரோன்னு வந்து முன்னால நின்னா மகளேன்னு கூப்பிட்டாரு. ஏன் திருட்டுத்தனமா என்ன தொட்டேன்னு ஆண்டவர் கேட்கல. ஏன்னா அவளுக்கு கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். மகளேன்னு கூப்பிட்டாரு. நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய். மகனேன்னு உன்னை கூப்பிடுறார். உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய், இனி நீ சமாதானத்தோடே போ. அந்த 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்க ஊர் பக்கமா இயேசு போன வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள். அவளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்னைக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். சரீரத்தில் என்ன வியாதி இருக்கிறது? குடல் வியாதி இருக்கிறதா? குடல் கேன்சர் இருக்கிறதா? பிளட் கேன்சர் இருக்கிறதா? பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறதா? இல்லைன்னா உன்னுடைய இருதயம் பலவீனப்பட்டு இருக்கிறதா? உன்னுடைய லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? உன்னுடைய லிவர் அழுகி போயிடுச்சா? தோலெல்லாம் அழுகி போயிடுச்சா? உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற தோல் மண்டலத்தில் பயங்கரமான சோரியாசிஸ் வியாதி இருக்கிறதா? எந்த இடத்துல கட்டி இருக்கிறது? எந்த இடத்துல உனக்கு இருள் இருக்கிறது? எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறது? எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் என் ஆண்டவரால் குணமாக்க முடியும். 12 வருஷ வியாதிக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உன்னுடைய வியாதிக்கு விடுதலை கொடுப்பார். 38 வருஷ வியாதிக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். 18 வருஷ கூனியை குணமாக்கின ஆண்டவர் இன்றைக்கு உன்னை குணமாக்குவதற்காக வந்திருக்கிறார். கீழே ஆத்திலே பிசின் தைலம் இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். என்னிடத்திலே உன்னை குணமாக்குகிற வல்லமை இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். பிசின் தைலம் என்ன? பிசின் தைலம் என் ஆண்டவருடைய வார்த்தையே பிசின் தைலம் தான். அதுவே ஒரு பெரிய மருந்து தான். வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இருக்கிறவர். மெடிசின் அனுப்பி குணமாக்கினவர் அல்ல, வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். இன்றைக்கு ஒருவேளை நீங்க இருக்கலாம், உனக்கு நெருங்கின யாரோ ஒரு ஆஸ்பத்திரியிலே ஐசியூலையோ இப்பொழுது வேதனையோடு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீ அவர்களுக்காக வந்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உன்னை தொடுகிறார், உன்னுடைய கண்ணீரை காண்கிறார். ஒரு முறை ஒரு பப்ளிக் மீட்டிங் நான் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த இடத்துல ஒரு சகோதரி அழுது கொண்டு தாலியை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறா. ஆண்டவரே, இந்த தாலி பாக்கியம் எனக்கு நிலைக்கணும்னு வந்திருக்கிற புருஷன் உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார், ஐசியூல இருக்காரு. எல்லாரும் இந்நேரம் பார்த்து நீ கூட்டத்துக்கு போயே ஆகணுமா, மீட்டிங் போயே ஆகணுமான்னு கேட்டாங்க. அதன் மத்தியிலும் நீ நம்பிக்கையோடு என் ஆண்டவரை தேடி வந்து உன் தாலியை கையில் ஏந்தி நின்றுட்டு அழுது கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, இந்த தாலி பாக்கியம் நிலைக்கணும், என் புருஷன் எனக்கு உயிரோடு வேணான்னு நீ அழுது கொண்டிருக்கிறாய். நீ திரும்பி வீட்டுக்கு போகும் பொழுது, நீ திரும்பி ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது ஐசியூவில் இருக்கிற உன் புருஷன் விடுதலையாகி நார்மல் வார்டில் இருக்கிறதை நீ பார்ப்பாய். இந்த கொள்ளை நோயை இனி அவர் தேடியும் காணாதிருப்பார். ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். உன் முயற்சியை கர்த்தர் இன்றைக்கு கனம் பண்ணுகிறார். அவருடைய முயற்சி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பிறகு அந்த சகோதரி சாட்சி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாங்க, புருஷன் ஐசியூவில் இருக்காரு, இவையெல்லாம் ஒரு பொண்டாட்டியை தைரியமாக விட்டுட்டு அனாத மாதிரி அந்த மனுஷனை ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு இவன் மீட்டிங் போயிட்டான். அவளுக்கு தெரியும்
டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. இதுக்கு மேல பரம வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல போய் தன் புருஷனுக்காக கெஞ்ச போனாள். ஆனால் ஊராரெல்லாம் ஏதேதோ பேசினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசம் உள்ள முயற்சியை கர்த்தர் அங்கீகரித்தார். அவருடைய அந்த கொள்ளை நோயிலிருந்து அவருக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து இன்றைக்கு கர்த்தர் அவரை ஜீவனோட வைத்திருக்கிறார். சாகர தருவாயில் இருக்கிற பிள்ளைக்காக மடிப்பிச்ச இந்த மடியில வளர்த்த என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளைய நான் சாக கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, மடியேந்தி வந்திருக்கலாம். இயேசுவை தேடி வந்திருக்கிறார். அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின் ஆண்டவர். இன்றைக்கு உன் விண்ணப்பம் என்ன? உனக்கு என்னதான் சரீரத்தில் பிரச்சனை, என்னதான் மெடிசின் எடுத்துட்டு இருக்கிற, எந்த வியாதி உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, எந்த வியாதி நீ செத்துப்போன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற, இன்றைக்கு அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரும். அன்றைக்கு இயேசுவை தேடி வந்த அத்தனை பேருக்கும் அவர் சுகம் கொடுத்தார். அன்றைக்கு அவள் இயேசுடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டார். இன்றைக்கு இயேசுவே உன்னை தொடுவதற்காக இதோ உன் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். சகல வியாதிகளையும் குணமாக்குகிற ஆண்டவர் உங்கள் மத்தியிலே எழுந்தருளி வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு புதிய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்த தேவனே, என் பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இவருடைய தரித்திரம் நிறைந்த அந்த வாழ்க்கையை விட்டு இவங்களை தூக்கி எடுத்து, இவர்களுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை விட்டு தூக்கி எடுத்து, என் பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இன்றைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல்ல ஆவியில வரட்டும், ஆவியில ஒரு மாற்றம் வரட்டும். அதை தொடர்ந்து வாழ்க்கையில மாற்றங்களை கர்த்தர். உன்னுடைய திரளான பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தர்சிசின் குமாரனே, குமாரத்தியே, பாய்ந்து செல். ஏன் உனக்கு வாழவோ முன்னேறவோ அணையும் இல்லை, தடையும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். இனி அதை ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் என் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு என் பிள்ளைகளை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை தார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைக்கு வழி திறந்து தாருங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு சம்பளம் பத்தல ஆண்டவரே, வருமானம் பத்தல, தொழிலில் வர்ற வருமானம் பத்தல ஆண்டவரே. என் பிள்ளைங்க கடன் வாங்கி கடன்ல அழிஞ்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு எந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசித்து வருஷங்கள் ஓடிட்டு இருக்கப்பா. இதை யோசித்து என் பிள்ளைகள் வயசு ஏறிட்டு போகுதுப்பா. தூங்கினா தூக்கம் வரல, கடன்காரனுடைய மிரட்டல் என் பிள்ளைகளுக்கு முன்னால வந்து பிள்ளைகளுடைய தூக்கத்தை கெடுத்து பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வைக்குது ஆண்டவர். என் பிள்ளைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஞானம் இல்லாம இவ்வளவு பெரிய கடன்ல மாட்டிட்டாங்கப்பா. இந்த ஒரே ஒரு முறை அதுல இருந்து என் பிள்ளைகளை மீட்டு எடுத்திருக்கப்பா. பிள்ளைகளால முடியல ஆண்டவர், முடியலேன்னு உங்ககிட்ட கை தூக்கிட்டு நிக்கிறாங்கப்பா. என்னால முடியல ராஜா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தேவன் என்று சொன்னீர். என் பிள்ளைகளுக்கு உதவி செய்த ஒரு முறை மட்டும் என் பிள்ளைகளை இந்த கடல்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. என் பிள்ளைங்க இனி ஞானமா குடும்பத்தை நடத்துவாங்கப்பா, இருக்கிறதுல மனரம்யமா வாழ்வாங்க ஆண்டவர். என் பிள்ளைகளை ஒரே ஒரு விஷயம் மன்னித்து பரலோகத்தின் மதகுகளை என் பிள்ளைகளுக்கு நேராய் திருப்புவீராக. அவருடைய வசனத்தின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தொழிலிலும் ஊழியத்திலும் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராக. பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் என் பிள்ளைகளை நீர் மாற்றும். குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் அவர்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கட்டும், எல்லாம் நிறைவேறுவதாக, நல்ல சுப காரியங்கள் நடப்பதாக. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.